வணக்கம். குட் பேட் அக்லி சாரி விடாமுயற்சி விடாமுயற்சி இந்த டைட்டில் யார் வச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த டைட்டில் யார் சொன்னாங்கன்றதும் தெரியல. இது ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு மகிழ் திருமேனி. அவரோட இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இதில் மாஸ் இருக்காது, சாங் இருக்காது, டைலாக் பஞ்ச் டைலாக் இருக்காது, ஒரு எம்டி மைண்டோட வாங்க, உங்களை எங்கேஜ் பண்ணுன்னு சொன்னார். கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஆனால் இந்த கதை அந்த மாசை டிமாண்ட் பண்ணுது. என்னன்னா நிறைய இடங்கள்ல ஃபேன்ஸ் பசியில் தீனி கேட்குறாங்க. ஏங்க இந்த இடத்துல வைங்க, இந்த இடத்துல மாசா இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல மாசா இருந்திருக்கலாமே. ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் அடிக்கும் போது அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. மூணாவது அடி திருப்பி அடிக்கணும் ஹீரோ. அப்படி இல்லைன்னா திரைக்கதையில் ஏதாச்சும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு அந்த ட்விஸ்ட்டு கூட ரொம்ப ப்ரெடிக்டபுளாக, அந்த ஸ்க்ரீன் பிளே கூட ரொம்ப ப்ரெடிக்டபுளான ஒரு ஸ்க்ரீன் பிளே. கதையோட ஒன்லைன் நம்ம ஆக்சுவலி தெரியும், த்ரிஷாவை காப்பாற்றுறாரா இல்லையா, அதான் நமக்கு கதைன்னு வச்சுங்க. அந்த ஒன் டே நடக்கிற கதை. அந்த ஒன் டேக்குள்ளே இப்போ நீங்கள் கைதி எடுத்துங்க, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த மேக்ஸ்ன்னு ஒரு படம் கிச்சா சுஜித் எடுத்துங்க, எல்லாமே ஒன் நைட்டில் நடக்கிற கதை. அந்த ஒன் நைட்டுக்குள்ளே என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் வைக்கணும், என்ன மாதிரி சில எங்கேஜிங் ஃபேக்டர்ஸை வைக்கணும், அதில் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய சில கூஸ்பம் மொமெண்ட்டுகளை வைக்கணும். அதெல்லாம் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கணும். அப்படி இந்த கதையில விடாமுயற்சியோட கதையில ஒரு விஜய் ஃபேனா எனக்கே படம் பார்க்கும்போது இந்த இடத்துல அஜித் திருப்பி அடிச்சிருந்தா மாசா இருந்திருக்குமே. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மாஸ் சீன், ஒரு 2 சீன் வச்சிருந்தா கூட படம் வேற லெவல்ல ஒரு எலிவேட் ஆயிருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சே, ஐயோ எதுக்கு இப்படி பண்ணிட்டாங்களோன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் அந்த எங்கேஜிங் இவங்க த்ரிஷா கடத்தப்பட்ட அந்த நொடியிலேருந்து டேக் ஆஃப் ஆகுது ஸ்கிரீன் பிளே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டென்ஸ் பில்ட் ஆகி எப்படி எப்படி த்ரிஷா இவர் காப்பாற்ற போறாரு. ஏன்னா அந்த அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கே தண்ணி தாகம் வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி அந்த அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. லொக்கேஷன் செட்டு அதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அந்த லைவ் அசர்பைஜான் அங்கே போய் எடுத்தது, அந்த அந்த பாலைவனம், அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோயோ எப்படிப்பா இந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க அந்த வெயில்ன்ற மாதிரி. உழைப்பு இருக்கு படத்துல, கடின உழைப்பு இருக்கு, பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தெரியுது. பட் இன்னும் மாசா இருந்திருக்கலாமே, இன்னும் பயங்கரமா இருந்திருக்கலாமே, இன்னும் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமா வந்திருக்குமே. இது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம பக்கத்துல இந்த நண்பர் கூட சொன்னாரு, ஒரு அஜித் ஃபேன் நண்பர், நல்லா பயங்கரமா சமைச்சிருக்காங்க, உப்பு இல்லை சாப்பாட்டுலன்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி நம்மளால சாப்பிட முடியுமான்ற மாதிரி. இதுல இன்னும் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸை கொஞ்சம் என்னதான் ஏகே சார் வேணான்னு சொல்லியிருந்தாலும் ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் இந்த கதையை லோகேஷ் கனகராஜ் கிட்டேயோ இல்லை வேற ஒரு டைரக்டர்கிட்டையோ கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் மகிழ் திருமேனியே பெட்டராக எடுத்திருப்பார். அவர் இன்னமும் மாசான சீன்ஸ்லாம் வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு இன்டர்வியூவில் அவரே சொன்னார், ஏகே சார் வேண்டாம், இதில் மாசான சீன்ஸ்லாம் நீங்கள் வைக்க வேண்டாம், பஞ்ச் டைலாக்லாம் வேண்டாம், அந்த கதை என்ன சொல்லுதோ போலான்ற மாதிரி தான் இருந்தது. அந்த ரொமான்ஸ் போர்ஷனு ஓகே, எல்லாமே ஓகே தான். இன்னும் நல்லா வந்திருக்கணும், இன்னும் மாசா வந்திருக்கணும், இன்னும் பயங்கரமா வந்திருக்கணும். ஏன்னா ஃபேன்ஸ் வெயிட் பண்றான், இந்த சீன்ல நம்ம கத்திரலாமா, இந்த சீன்ல விசில் அடிச்சிடலாமான்னு ரெடி ஆகுறான் ஃபேன்ஸ். ஆனா அந்த கதை அப்படியே இப்படி மெதுவா அப்படி இறங்கி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹை பாயிண்ட் வருமானு பாக்குறான். அங்கேயும் இல்லப்பா பொறுமையா தான்ப்பா நான் போவேன், மெதுவா தான்ப்பா என்னால ஓட்ட முடியும் வண்டின்ற மாதிரி. அப்படி பறக்க வேணாமா, ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரீட் மாதிரி வேணாமா. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருதுங்க. நம்ம அஜித் சாரை ஸ்கிரீன்ல பாக்குறோம் போது நமக்கு ஓகே. ஒரு அஜித் ஃபேனா அவங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவங்க அப்படியே குத்தி கொண்டாடணுங்க, அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுங்க. அதுதாங்க ஒரு தியேட்டரிக்கல் மொமெண்ட். அது மிஸ்ஸிங்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க போய் பார்க்கலாம், டீசென்டான ஒரு படம், ஒரு த்ரில்லர். எப்படியாச்சும் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற ஒரு கணவரின் ஆதங்கம், அந்த அந்த லவ், அதெல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. அந்த அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அஜித்துக்கும் த்ரிஷா அவர்களுக்கும். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், போய் பாருங்க படத்தை, போய் நீங்கள் பாருங்க. பெருசாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணாது. சும்மா போய் உக்காந்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. அடுத்த சம்பவம் குட் பேட் அங்கிலி, அதில் நம்ம சந்திக்கலாம். ஜிபியு தான் முரட்டு தீனியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அஜித் ஃபேன்ஸுக்கு. மற்றபடி இது ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு ஃப்ளிக்காக தான் எனக்கு படுது பர்சனலி. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். என்ன விமர்சனமாக இருந்தாலும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.